சத்தியம், அத்வைதம். ஆச்சாரியார் எந்த தெய்வத்தையும் அது ஒன்றுதான் தெய்வம் என்று கூறாமல் சமரச பாவத்துடன் சொல்லி வந்ததால் மத்திய அர்ஜுனத்திலும் அவருக்கு எதிர்ப்பு தான் ஏற்பட்டது. மகாலிங்கமூர்த்தியிடம் நீதான் இவர்களுக்கு சத்தியம் தெரியும்படியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே மகாலிங்கத்திலிருந்தே சத்தியம், அத்வைதம் என்று வாக்கு கேட்டது. அதோடு கையை தூக்கி சபதம் செய்வதாக லிங்கத்துக்கு உள்ளே இருந்து வலது கையும் வெளியே வந்து தூக்கி நின்றது. அத்தனை பேரும் ஆனந்தப்பட்டு கொண்டு வேதாந்த மதத்தில் சேர்ந்தார்கள். மாயவரத்துக்கும் ஆச்சாரியார் போயிருக்க வேண்டும் என்பதற்கு சிவானந்த லகரியில் குறிப்பு உள்ளது. அதில் நீலகண்ட பேர், ஈஸ்வரன், மயில் இருவரும் இணைந்து இருப்பதை வைத்து ஈஸ்வரனே ஒரு மயிலாக நர்த்தனம் பண்ணியதாக ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. மயூரியாக அம்பாளை சொல்லி இருக்கின்றது. அம்பாள் மயிலாக வந்த இடம்தான் மாயூரம் அல்லது கௌரி மாயூரம். சென்னையில் மயிலாப்பூரிலும் அம்பாள் மயிலாக பூஜை பண்ணி இருக்கின்றாள்.